2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. போர் சேவகன்னா யாருன்னா, ஒரு ராஜா இருக்கிறாங்க அப்படின்னா ராஜாக்கள் அநேக போர் சேவகர்கள்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா, ராஜா என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. இன்றைக்கி நம்மளும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகாராஜா, அவருக்கு போர் சேவகனாக இருக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படணும். ஏசப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது சில உபத்திரவங்கள் பாடுகள் இந்த உலகத்தில் வந்து தான் ஆகும். இன்னும் ஒவ்வொரு போர் சேவர்களுடைய வேலை என்னென்னா, ஏசப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை பின்பற்றுறது. அப்படி நம்ம பின்பற்றி இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு பஞ்சுமத்த வாழ்க்கை கிடையாது. அதில் பாடு உண்டு, உபத்திரம் உண்டு, வேதனை உண்டு. ஆனால் அதன் மத்தியிலையும் ஏசப்பா அழகாக நம்மளை நடத்துவாங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையோட அழகு. இன்னும் வசனம் இப்படி சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஆண்டவருக்காக வாழ நினைக்கும் போது நமக்கு பல பாடுகள் உண்டு, துன்பம் உண்டு. ஆனால் இதற்கான பலனை ஆண்டவர் நமக்கு கட்டாயம் தருவார். நீங்களும் ஆண்டவருக்காக ஒரு போர் சேவனாக மாறுறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்துங்க. சில பாடுகள் வரும், உபத்திரம் வரும். அது எல்லாவற்றையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதன் வழியாக ஆண்டவர் நம்மளை அழகாக நடத்துவார். ஏசப்பாவை விசுவாசிங்க, அவருடைய அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆமென்.